நிச்சயமா ராஜேஸ்வரி. பீளமேடு அடுத்த அவரம்பாளையம் அருகே நேற்று அதிகாலை எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் வரை செல்லும் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் ரயில் செல்லும் பொழுது அங்கிருந்து சில இளைஞர்கள் ரயில் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் தண்டவாளத்தில் சிறு சிறு கல்களையும் வைத்துள்ளனர். இதனை கண்ட ரயிலில் பாதுகாப்பிற்காக சென்ற ரயில்வே காவலர் ஒருவர் உடனடியாக காவல் ரயில் நிலைய இருப்பு பாதை காவலர் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பெயரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆவரம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பார்சல் நிறுவனத்தின் பகுதி நேர பணியாற்றும் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்ட தினேஷ்கரன், ஜெகதீசன், சாரதி, பிரதாப் மற்றும் ஒரு சிறுவன் உட்பட 5 கல்லூரி இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின் பெயரில் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே 5 பேரும் ரயில் மீது கல்வீசும் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது ரயில் மீது கல்வீசும் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராஜேஸ்வரி.